வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து காஃபி வித் சம்ஸில் 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். காஃபி வித் சம்ஸில் 5 சம்ஸ். ஏன் இந்த மெத்தட்னா, காஃபி குடிக்கிற அந்த 5 மினிட்ஸில் நம்ம எவ்வளோ சம் பார்க்கலாமோ அந்த டைம் கூட நம்ம மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் பார்க்க போகிறோம். ரீசனிங் வந்து இந்த தடவை மேக்ஸில் 10 சம்ஸ் கேட்க போகிறாங்க. ரீசனிங்லேயே மொத்தம் நிறைய டைப் ஆஃப் ரீசனிங்ஸ் இருக்குது. மொத்தம் 20+ ரீசனிங்ஸ் மெத்தட் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைஸோட ரீசனிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது டைஸ்க்கு. டைஸ் வந்து ஒரு 3D ஷேப்பில் இருக்குமா. இப்போ வந்து முகப்பு பக்கங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா, ஒரு எண்ணோட இப்போ ஒரு எண் வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த எண்ணோட எந்த எண்ணை கூட்டினா 7ன்னு வருதோ அந்த எண் தான் அதோட எதிர்பக்கமாக இருக்கும். அது எந்த ரூல்லனா, இந்த 2 பக்கங்களை கூட்டும்போது 7ன்னு கிடைக்கக்கூடாது. இப்போ 4 2 கூட்டினா 6 கிடைக்கும், 1 2 கூட்டினா 3 கிடைக்கும், 1 4 கூட்டினா 5 கிடைக்கும். அப்போ இதில் எதுவுமே 7 கிடைக்கல. அப்படி கிடைக்காது இருக்க போது 4ஓட எந்த எண்ணை கூட்டினா 7 வருதோ அதுதான் அதோட எதிர்பக்கமாக இருக்கும். இதில் எல்லா டைஸோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எதை கூட்டினாலும் 7 வராது. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3ஓட எந்த எண்ணை கூட்டினா 7 கிடைக்குதோ அந்த எண் தான் அதோட எதிர்பக்கமாக இருக்கும். இது எந்த ரூல்னா, டைஸில் இருக்க எந்த நம்பரையும் கூட்டினா 7 வரக்கூடாது. அப்போ தான் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். இப்போ 3ஓட எந்த எண்ணை கூட்டினா 7, 3ஓட 4 கூட்டினா 7. இப்போ 3இன் எதிர்பக்க எண் 4. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நிறையா இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, படத்தில் பகடையின் 4 நிலைகள் உள்ளன. முகையன் 3இன் எதிர்ப்புறம் உள்ள முகையன் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மேலே ஒரு மெத்தட் பார்த்தோம், இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 2 டைஸை நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் 4ம் 5ம் சேமாக இருக்கா, இதுலேயும் 4ம் 5ம் சேமாக இருக்கா. ஆக்சுவலாக இதில் என்ன கேட்டிருக்காங்க, 3இன் எதிர்ப்புறம் உள்ள முகையன், 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பகடையில் இன்னொரு ரூல் என்னென்னா, இப்போ 3க்கு கீழே 4 5 இருக்கா, அப்போ 3ஓட அடுத்துள்ள பக்கங்கள் தான் இந்த 4ம் 5ம். அப்போ 3ஓட அடுத்துள்ள பக்கங்கள் என்னது, 4ம் 5ம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஓட அடுத்துள்ள பக்கங்கள் 4ம் 5மா இருக்குது. அப்போ அடுத்துள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களாக வராது. அப்போ 4 5ம் இங்கே அடுத்துள்ள பக்கங்களாக இருக்குன்னா 3ஓட ஆப்போசிட் எண் 2. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ எண் 3க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3க்கு எதிரே உள்ள. இப்போ மேலே ஃபஸ்ட் சம்மில் ஒரு மெத்தட் பார்த்தோம், செகண்ட் சம்மில் ஒரு மெத்தட் பார்த்தோம். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் சொன்னல. எண்களை பகடையில் உள்ள எண்களை ஏதேனும் ஒரு 2 எண்ணை கூட்டினா 7 வந்துச்சுன்னா அதில் அந்த ஃபஸ்ட் சம்மில் சொன்ன ரூல் அப்ளை ஆக முடியாது. இதை கூட்டினா 7 வருது. எல்லா டைஸ்லையும் பாருங்கள், இது 2 கூட்டினா 7 வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அது வந்து ஃபஸ்ட் சம்முக்கு அப்ளை ஆகாது, ஃபஸ்ட் ரூலுக்கு. இப்போ நம்ம 3க்கு எதிரே முகத்தில் உள்ள எண் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. நம்ம இந்த 2 டைஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரூல் தெரியும், 3இன் அடுத்துள்ள பக்கங்கள் அதோட எதிரி என்ன இருக்காது. இப்போ 3க்கு அடுத்துள்ள பக்கங்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ 3க்கு 5ம் 1ம் அடுத்துள்ள பக்கங்கள், 5ம் 1ம். இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 2ம் 6ம் அடுத்துள்ள பக்கங்கள், 2ம் 6. டைஸில் மொத்தமாக 6 முகங்கள் தான் இருக்கும். அதில் 5 நம்பர் இங்கே வந்துடுச்சு. மீது என்ன நம்பர் இருக்குது, 4. இப்போ 3இன் எதிரே உள்ள எண் 4. இப்போ நம்பர்ஸில் பார்த்தோமா, இப்போ வந்து கலர்ஸ் மெத்தடில் பார்க்கலாம். நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலத்துக்கு ஆப்போசிட் என்ன கலராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல நிறம் இருக்கிற 2 பகடையை எடுத்துக்கலாம். இங்கேயும் நீளம் இருக்குது, இங்கேயும் நீளம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேர்ட் ரூல் ஒன்று சொல்லித்தரேன். பகடையோட நேர்பக்கம் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4
5 6 போட்டோம்னா 5ம் 6ம் எதிர்பக்கங்களாக இருக்கும், 1ம் 3ம் எதிர்பக்கங்களாக இருக்கும், 2ம் 4ம் எதிர்பக்கங்களாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானதை இப்போ நம்மளுக்கு நீளத்தோட எதிர்பக்கம் தான் தேவை. நீளத்தை இங்கே எழுதிக்கலாம். நீளத்துக்கு அடுத்துள்ள பக்கங்கள் அதோட எதிர்பக்கங்களாக இருக்காதா? அப்போ பச்சை சிகப்பு இங்கே எழுதிக்கலாம். நீளத்தோட அடுத்துள்ள பக்கங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிகப்பும் ஆரஞ்சும் கொடுத்துருக்காங்க. சிகப்பு நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போது ஆரஞ்சு எழுதிக்கலாம். அடுத்து நீளம் இருக்கிற ஏதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீளம் இங்கே இருக்குது. நீளத்தோட அடுத்துள்ள பக்கங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஊதாவும் பச்சையும். நம்ம பச்சை ஆல்ரெடி எழுதிட்டா. இப்போ மீது இருக்கிறது ஊதா. இப்போ 4 கலர் இங்கேயும் வந்துடுச்சு. நீளம் இங்கே இருக்குது. மீது இருக்கிற என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். இப்போ மஞ்சளுக்கு அடுத்துள்ள பக்கங்கள் என்ன இருக்குது? ஊதாவும் பச்சையுமா இருக்குது. ஊதா பச்சை நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்துள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களாக வராது. அப்போது மஞ்சள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து மஞ்சள். இது ரூல் என்ன? 5வது இடத்துல இருக்கதும் 6வது இடத்துல இருக்கதும் எதிரி என்ன இருக்கும்? அப்போ நீளத்துக்கு எதிரி என்ன இங்கே என்ன இருக்குன்னா மஞ்சள். ஆப்ஷன் ஏ. இது ஒரு மெத்தட். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 3 4 இருக்குது. 7 அப்படின்றது கூட்டினா கிடைக்கும். அது ஃபஸ்ட் ரூலோட அப்ளை ஆகாது. இந்த வீடியோஸை இன்னொரு தடவை எவ்வளோ ரூலில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றத திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1இன் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஓடைய அடுத்துள்ள பக்கம் 3 2 இருக்குது. இங்கே 4ஓட அடுத்துள்ள பக்கம் 3 2 இருக்குது. அதாவது அடுத்துள்ள பக்கங்களும் மீத இருக்கும் போதும் எதிர்பக்கங்களாக இருக்காது. இப்போ 1ஓட அடுத்துள்ள பக்கம் என்னென்னா 3 2. இங்கே 4ஓடது என்ன இருக்குது? இப்போ நம்ம இருக்கிற டைஸ் வச்சு எடுத்துக்கிட்டால் இப்படி பார்க்கலாம். இப்போ 4ஓட அடுத்துள்ள பக்கங்கள் 3 2 இருக்குது. அப்போ அடுத்துள்ள பக்கங்கள் சேமாக இருக்கும்போது இதோட எதிர்பக்கங்கள் இதுவாக தானே இருக்கும். அப்போ 1ஓட எதிர்பக்கம் 4. ஆப்ஷன் சி. பார்த்தீங்களா, டக்குன்னு முடிஞ்சா? இவ்வளோதாங்க. டைஸ் ரீசனிங்கில் டைஸ் ஒரு முக்கியமான ரூல். அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து 5 மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸிங்க. அதை பார்த்து பயந்தால் தான் அது பெரிய விஷயமா இருக்கும், கஷ்டமாக தெரியும். ஈஸியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.